பணத்திற்காக ஆற்றுக்குள் மூழ்கடித்து சாவடிக்கும் சைக்கோ கும்பல். மக்களே, நீங்கள் சுற்றுலா செல்ல வேண்டுமா? இந்த இடம் மட்டும் வேண்டாம், ஜாக்கிரதை. சில ஆயிரம் பணத்திற்காக ஆற்றில் குளித்து கொண்டிருப்பவரின் காலை உள்ளே இழுத்துவிட்டு சாகடித்து பின்னர் இறந்தவர் உடலை மீட்டு கொடுப்பது போல நாடகமாடி பணம் சம்பாதிக்கும் கும்பல்களை பற்றி நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் திடுக்கிடும் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளார். அவர் இது குறித்து கூறுகையில், ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு மனதில் ஆறாத ரணமாக உறுத்தி கொண்டே இருக்கும். அப்படி என் மனதை உருட்டி கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை பற்றி நாம் இங்கு பார்ப்போம். தெரியாதவர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும் என சோகத்துடன் நடந்த சம்பவத்தை பேச தொடங்கிய பாக்யராஜ், கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே 15 கிலோமீட்டர் தூரத்தில் வனபத்ரகாளியம்மன் கோவில் ஒன்று இருக்கிறது. அதற்கு அருகில் நெல்லித்துறை என்ற பகுதி இருக்கிறது. இவையெல்லாம் நாங்கள் சினிமா படப்பிடிப்பு நடத்தும் இடங்களாகும். அங்கு அம்பராம்பாளையம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆறு நீலகிரி மலையில் இருந்து இறங்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அழகிய இயற்கை சூழலுடன் பாய்ந்து கொண்டிருக்கும் அந்த ஆற்றுக்கு குளிப்பதற்காக நிறைய பேர் வருவதுண்டு. குறிப்பாக வனபத்ரகாளியம்மன் கோவிலுக்கு வருபவர்கள் அந்த ஆற்றில் இறங்கி நீச்சல் அடித்து குளிப்பது வழக்கம். இந்த ஆற்றில் என்ன பிரச்சனை என்று பார்த்தால், இப்படி குளிப்பதற்காக ஆற்றில் இறங்குபவர்கள் சிலர் திடீரென காணாமல் போய்விடுவார்கள். எங்கே என்று தேடி பார்த்தால் ஆற்றின் சுழலில் சிக்கி தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு விட்டார்கள் என்று சொல்வார்கள். அப்படி அடித்து செல்லப்பட்டவரை மீட்பதற்காக ஆளை தேடும்போது பக்கத்து கிராமத்தில் இருக்கும் ஒருவர் நீண்ட நேரம் மூச்சை பிடித்து கொண்டு ஆற்றில் அடித்து செல்லப்பட்டவரை மீட்டு கொண்டு வந்து விடுவார் என்று கூறுவார்கள். அந்த ஆளிடம் கேட்டால் 5 நிமிடம் மூச்சை பிடித்து ஆற்றில் இறங்குவது சாதாரண விஷயமில்லை என்று கூறுவார். உடனடியாக அவர்கள் பணம் தருகிறோம் என்று கூறியதும் 1000, 2000, 3000 என்று ஆளை பொறுத்து விலையை ஏற்றிக்கொண்டே செல்வார். இறுதியாக அவர்கள் எவ்வளவு பணம் ஆனாலும் தருகிறோம், எப்படியாவது காப்பாற்றிக் கொடுங்கள் என்று கூறியதும் அதிக பணத்தை வாங்கி கொண்டு ஆற்றில் இறங்குவார். சுமார் 5 நிமிடங்களுக்கு ஆற்றில் தம் கட்டி கொண்டு அங்கும் இங்கும் தேடுவது போல நாடகமாடி 5 நிமிடங்களுக்கு பிறகு ஆற்றில் இருந்து பாடியை வெளியே எடுத்து கொண்டு வருவார். இவ்வாறு அந்த ஆற்றில் அடிக்கடி பல சம்பவங்கள் நிகழ்ந்ததுண்டு. பின்னாளில்தான் இந்த சம்பவங்களுக்கு பின்னால் மிகப்பெரிய சதி நடப்பது தெரிய வந்தது. அதாவது, அந்த நபருக்கு நீருக்கடியில் நீண்ட நேரம் மூச்சை தம் கட்டி இழுக்கும் பழக்கம் உள்ளது. இதனால் அவர் ஆற்றில் குளிப்பதற்காக இறங்குபவர்களை தண்ணீர் கடியில் பிடித்து இழுத்து பாறையின் இடுக்கில் சொருகி விடுவார். அதன் பிறகு காணாமல் போனவரை தேடி வருபவர்களிடம் நாடகமாடி தானே மீட்டு கொடுப்பது போல உடலை வெளியே எடுத்து கொடுப்பார். இதை தொழில் மாதிரியே பண்ணி கொண்டிருந்ததால் எவ்வளவு கஷ்டம்! ஒருத்தனை ஏமாற்றி போடுகிறது, அடித்து புடுங்கிறது போல மிகவும் மோசமான விஷயம். சில ஆயிரம் பணத்திற்காக மனிதனின் உயிரை காவு வாங்குவதை பார்க்கும்போது நெஞ்சு பொறுக்கவில்லை என பாக்யராஜ் தெரிவித்துள்ள இந்த சம்பவத்தை உறுதிப்படுத்தும் விதத்தில் பலரும் இது அந்த பகுதியில் தொடர்ந்து நடந்து வந்தது உண்மைதான் என கருத்து தெரிவித்து வருவது பலருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் தின சேவல்